ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் அது ரொம்ப சுலபமாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கேக் ரெசிபி அதாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மேரிகோல்டு பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை அதில் போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் முட்டை 2 முட்டை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 முட்டைய ஊத்துனதுக்கப்புறம் உங்களுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தா அதிகமாக சேர்த்திக்கலாம். நான் ஒரு குட்டி கப்பில் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்திருக்கேன். அதிலேயே பால் வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு 1/4 கப் சர்க்கரை போட்டு அதை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ப எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சத வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு கேக் டின் எடுத்து நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சர்க்கரைய அதில் ஊற்றிட்டு, அதுக்கு மேலே நம்ம நைஸாக அரைச்சோம் இல்லையா பிஸ்கெட்டும் பாலும், அந்த மிக்ஸிங்க அதில் ஊற்றுங்க. அது நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம கேக் டின்னை அதில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வேக விடுங்க. அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே வேக விடலாம். அது எந்த பிரச்சனையும் வராதுங்க. அதனால நல்லா தாராளமாக 1/2 மணி நேரத்துக்கு அதை வேக விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டூத் பிக் இருக்கு இல்லையா, அதை வச்சு குத்தி பாருங்கள். இல்லை கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா, அதை நீங்கள் எடுத்து தனியாக ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு, சுற்றி கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விடுங்க. ஓரங்கள்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சு இப்படி தட்டுனீங்க அப்படின்னா அது ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப பார்க்குறதுக்கு யம்மியாகவும் இருக்கும். அந்த கேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேக் இல்லைங்க, பிஸ்கெட் புட்டிங்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்க கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற டைமில் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இது ஹெல்த்தி இல்லை தான், ஆனால் இருந்தாலும் நம்ம கடையில் மைதா மாவு போட்டு செய்கிற அதை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்களே வீட்டில் இந்த மாதிரி எப்பயாவது ஒரு டைம் செஞ்சு கொடுக்கறது தப்பு கிடையாதுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இது ஒரு டைம் எப்பயாவது குழந்தைங்க ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்களே வீட்டில் இப்படி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு இதோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிடுங்க. அதே போல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.